கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, நாம் இன்னும் மேலாக நேசிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமியிருக்கும் நாம் அனைவரும் மீதும் ஏகனாகிய அல்லாவின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று கூறியவனாக எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இந்த சிறப்பிற்குரிய ஜும்மா நாளில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு மார்க்க வரம்புகளை மீறாதீர்கள். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, ஒமன் யதஅத்த ஹுதூதுல்லாஹி ஃபஉலாயிகஹும் அல் ஜாலிமூன். நம்பிக்கை கொண்டவரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்கள் மீறாதீர்கள். அவ்வாறு மீறக்கூடியவர்கள் அவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய நாம், முஸ்லீம்களாக பயணிக்கக்கூடிய நாம், அந்த முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கட்டுப்படுதல். நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன், அல்லாஹு தாலா எனக்கு விதித்த அந்த வரம்புகளை மீற மாட்டேன். அந்த கோட்பாடின்படி அந்த கொள்கையின்படி தான் முஸ்லீம்களாக நாம் இருக்கிறோம். அப்படி பயணம் செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நமக்கு விதித்த அந்த மார்க்க வரம்புகளை மீறும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் அநீதி இழைத்தவர்கள். அப்போ அல்லாஹு தாலா எது எல்லாம் வரம்புகளாக அவன் வைத்திருக்கிறானோ அந்த வரம்புகளை எல்லாம் மீறக்கூடாது அப்படிங்கிறான். அது என்னதான் வரம்பு அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்வி எழும். இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டாலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் வரம்புகள் தான். நீங்கள் சாப்பிடுவதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, நீங்கள் தூங்க சொல்வதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, நீங்கள் கழிவறைக்கு செல்ல வேண்டும் அதற்கு வரம்பு இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறையே எல்லாமே வரம்புகள் தான். சிலது பெரிதாக இருக்கும், வரம்பு மீறக்கூடாதுங்கிற துணியில் மிக பெரிய அளவில் இருக்கும், சிலது சிறியதாக இருக்கும். மொத்தத்தில் அல்லாஹு தாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த மக்களுக்கு அவன் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி அந்த வரம்புகளை அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுல்லதீன ஆமனு லா யுலு ஒன்னக்கும் அல்லாஹு ஷையின் மின சையாதி தனாலுஹு ஐதீக்கும். நம்பிக்கை கொண்டோரே, தனிமையில் அஞ்சுபவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்ட உங்களுக்கு கைகளுக்கு எட்டக்கூடிய வகையில் அல்லாஹு தாலா எஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலையில் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடிய நிலையில் நமக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்களை சுட்டி காட்டுகிறான். அதில் என்ன சொல்கிறான்னா, யா அல்லதீன ஆமனு லா யுப்லு ஒன்னக்கும் அல்லாஹு ஷையின் மின சையதி. நம்பிக்கை கொண்டு வர தனிமையில் தன்னை அஞ்சுவோர் யார் என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உரிமாவுக்கும் லியல்லாமாவுல் லஹுமான் யக்ஃபு பில் ஹைபி ஃபமான இத்தது ஃபத சாலிக்க ஃபலஹும் அஸாபுன் அலீம். நீங்கள் எஹ்ராம் அணிந்த நிலையில் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ செல்லக்கூடிய அந்த சமயத்தில் எஹ்ராம் நாம் அணிந்து விட்டோம் என்றால் சில ஹலாலான காரியங்களை அல்லாஹு தாலா தடை செய்கிறான். நம்ம இங்கே ஹலாலாக இருக்கும் சில விஷயங்கள், எஹ்ராமுடைய ஆடையை நாம் அணிந்து விட்டோம் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சில காரியங்களுக்கு தடை செய்கிறான். செய்யக்கூடாது, ஒரு நகத்தை நம்ம வெட்டக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, இப்படி சில வரம்புகளை அல்லாஹு தாலா அந்த நேரத்தில் விதிக்கிறான். அந்த வரம்புகளில் வரக்கூடிய ஒரு விஷயம் வேட்டையாடக்கூடிய பிராணிகள். நாம் வேட்டையாடலாம், நாம் சாப்பிடுவதற்கு உண்ணுவதற்கு வேட்டை பிராணிகள், உண்பதற்கு ஏற்ற பிராணிகளை நாம் வேட்டையாடி சாப்பிடலாம். அப்படி நீங்கள் எஹ்ராம் அணிந்த நிலையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறா, உங்கள் கையிலே ஈட்டி இருக்கிறது,
உங்கள் கைக்குள்ளே நெருக்கமாக அந்த பிராணி இருக்கிறது, இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களை சோதித்து பார்ப்பான். இஹ்ராம் அணிந்த நிலையில் நீங்கள் பிராணிகளை வேட்டையாடக்கூடாது. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அந்த இஹ்ராம் அணிந்த அந்த நிலையில் உங்களுடைய கைக்கு எட்டக்கூடிய வகையில் அந்த மிருகம் இருக்கிறது, உங்களுடைய ஈட்டியை எட்டக்கூடிய வகையில் அந்த மிருகம் இருக்கிறது, அந்த நேரத்தில் உங்களை நான் சோதித்து பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, இது சொன்ன வரம்புகள் ஒருவேளை நீங்கள் மீறிவிட்டால் மீறுபவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. ஒரு வேட்டை ஒரு பிராணி ஆடுறோம்னா ஹராம் கிடையாது, ஹலால் தான். கை கெட்டக்கூடிய வகையில் இருக்கிறது, பிடித்து கொள்ளலாம். அது கையில் ஈட்டியோ வாழை வைத்திருக்கிறோம், அல்லது அடித்து நாம் பிஸ்மில்லாஹ் எடுத்து விட்டு நாம் சாப்பிடலாம், ஹலாலான செயல்தான். ஆனால் நீங்கள் இஹ்ராம் அணிந்த அந்த நிலையில் உங்களுக்கு கை எட்டக்கூடிய வகையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க என்று நான் உங்களை சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தில். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படி என்றால், சில நேரங்களில் உங்களுக்கு ஹலாலான சில செயல்களும் கூட ஹராமாக்கப்படும், ஹலாலான சில விஷயங்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த வரம்புகள் இருக்கிறதே, அந்த வரம்பை மீறி நீங்கள் பயணம் செய்வீங்களா, அல்லது வரம்புகளை மீறாமல் நீங்கள் உங்களுடைய பயணத்தை நீங்கள் செய்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது, பிடிக்கக்கூடிய வகையில் இருக்குது, இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தனிமையில் தன்னை அஞ்சக்கூடியவர் யார், அதை நான் சோதிக்கிறேன் உங்களை. உலகத்தில் நீங்கள் தனியாக போயிட்டுருக்கிறீங்க, யாருமே இல்லை, அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, இருந்தாலும் உன்னுடைய அந்த பயம், அந்த அச்சம் என்பது நான் விதித்த வரம்புகளை மீறுகிறதா அல்லது மீறாமல் இருக்கிறதா, நான் உங்களை சோதித்து பார்க்கிறேன் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக சூரா அல் மைதால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது என்ன நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த வசனத்தில் நமக்கு பல சந்தர்ப்பங்கள், பல சூழல்கள் காத்து கொண்டிருக்கிறது. எதற்கு என்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே தற்போது மார்க்கத்துக்கு முரணான, அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹு தஆலாவுடைய வரம்புகளை மீறக்கூடிய பல்வேறு செயல்கள் நம்மளை ஒட்டி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அதை ஒட்டி தான் பயணமும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தப்பித்து அல்லாஹ் சொல்கிறானே, நான் உங்களை சோதிப்பேன், உங்களுடைய இறைச்சத்தை பார்ப்பேன் என்று. அதில் அவன் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அவன் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் நிறைவாக இருக்கும், திடீரென்று நிறைய கொட்டக்கூடிய வகையில் ஹராமான ஒரு வழி வரும், அது எனக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ் கொடுத்தது போதும். அல்லது ரொம்ப வறுமையில் இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான், அந்த நேரத்தில் தவறான ஒரு வழிமுறை கிடைக்கும், அந்த வழிமுறையை பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தராக மாறிவிடலாம். ஆனால் எனக்கு அவசியம் இல்லை, நான் எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்படக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எனக்கு அவசியம் இல்லை, அல்லாஹ் முன்னாடி கொண்டு காட்டுவான். எப்படி சொல்கிறானோ அல்லாஹ் தஆலா, உங்களுக்கு முன்னாடி கொண்டாந்து நான் நிப்பாட்டுவேன், அந்த மிருகத்தை கொண்டாந்து விடுவேன், உங்கள் கையில் ஈட்டி இருக்கும், நான் உங்களை சோதிப்பேங்கிறான். அந்த மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா ஹராமான வழியில் காமிப்பான். அல்லாஹ்வுடைய அச்சம் அங்கே இருக்கிறதா அல்லது நமக்கு இந்த உலக தேவை இருக்கிறதான்னு சொல்லி அல்லாஹ் சோதித்து பார்ப்பான். அதுதான் அல்லாஹ் வரம்பை நீங்கள் மீறி விடாதீர்கள்ங்கிறான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த வழியில் நம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், நாம் பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், அல்ல என்னென்ன இருக்கிறதோ நாம் அந்த செயல் செய்ய போகிறோம் என்றால் நமக்கே விளங்கும், இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடிய செயலா அல்லது அல்லாஹ் நம்மளை வெறுக்கக்கூடிய செயலா என்று நாமளே அதில் முடிவெடுத்துக் கொள்வோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் தன்னுடைய திருமறை குர்ஆனில், அதே சூரா அல் மைதால சொல்லி காட்டுறான், ஹுல்லா யஸ்தவி அல் ஹபீத்து வல் தையிபு வலவ் அஜாபக கஸ்ரத்துல் ஹஃபீதி ஃபத்தஹுல்லாஹ ய உலி அல்பாபி லல்லக்கும் துஃப்லிஹூன். கெட்டதும் நல்லதும் சமம் ஆகவே ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், மூமின்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நீங்கள் சொல்லுங்கள், கெட்டதும் நல்லதும், ஹுல்லா யஸ்தவி அல் ஹபீத்து வல் தையிபு வலவ் அஜாபக, கெட்டதும் நல்லதும் சமம் ஆகவே ஆகாது. கெட்டது உங்களை அதிகமாக கவர்ந்திருந்த போதிலும், ஒரு கெட்ட விஷயம் உங்களை கவர்ந்து இழுக்குது, உங்களுக்கு பிடிக்குது, அந்த பிடிச்சு உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த நேரத்திலும் சரி, நீங்கள் அறிவு சார்ந்த மக்களாக இருந்தால், அறிவுடைய மக்களாக இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். உலகத்தில் வாழுறோம், கெட்டது உண்மையாகவே அதை பார்க்க பார்க்க ஆசைகள் தான் வரும். ஹராமான வழியில் எவ்வளோ பொருளாதாரம் கொட்டி கிடக்குது, பார்த்த உடனே கண்ணை மிரட்டுற மாதிரி இருக்குது, பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஆபாசம், அருவருப்பு, அசிங்கங்கள் எல்லாமே மனிதனுக்கு கவர்ச்சி காட்டக்கூடியவையில் தான் இருக்கிறது. அது மனிதன் பார்க்கிறான், பார்த்து விட்டு அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, அதை விரும்புகிறான்.
அப்படி விரும்பும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எப்போவுமே உங்களுடைய கண்ணுக்கு அங்கே இப்போ தெரியுது, நல்லதாக தெரிகிறது, ஆனால் அது கெட்டது, அது தீமையானது, அது ஒரு காலத்திலும் அது சமமாகவே ஆகாது. நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் மீறி விட்டீங்கன்னா என்னுடைய வரம்புகளை நீங்கள் மீறி விட்டீர்கள். அதனால் நீங்கள் அல்லாஹ்வை ஃபத்தகுல்லாஹ யா உலி அல்பாபில் அல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் வெற்றி அடையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் வரம்பு மீறக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் பார்த்து பார்த்து கவனத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா பல்வேறு இடங்களில் எந்த கட்டத்திலும் நம்முடைய எதிரிகள் மத்தியில் கூட அவனிடத்தில் கூட நம்ம வரம்பு மீறி போகக்கூடாது என்று சொல்லி காட்டுகிறார். நமக்கு எதிரி தான், நம்மளுக்கு பிடிக்காதவனாக இருப்பான், மார்க்கத்துக்கு முரணாக இருப்பான், இந்த மார்க்கத்தை அழிக்க நினைப்பான், அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலும் கூட நீங்கள் வரம்பு மீறி போகக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூரா அல் பக்ராவில் சொல்லி காட்டுறான், ஓ ஹாத்திலு ஃபி சபீலில்லாஹி அல்லஸீன யு ஹாத்தினக்கும் வலா ததூது இன்னல்லாஹ லஹிப்புல் மூத்ததின். போர் செய்ய அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணம் செய்து போகிறாங்களே தோழர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஹாத்திலு ஃபி சபீலில்லாஹி, உங்களிடம் போருக்கு ஒருவருடன் அல்லாஹ்வின் பாதையில் நீங்களும் போர் செய்யுங்கள். போருக்கு நீங்கள் வர்றீங்க, யாருக்கு எதிராக போர் செய்ய போகிறீங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று வருகிறானே, இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்று நினைக்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறானே, அவனுக்கு எதிராக நீங்கள் போர் செய்ய போகிறீங்க. அப்படி போர் செய்ய போகும்போது அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போர் செய்யுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஹ்ததீன், நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். எதிரி இருக்கிறானே, எதிர் கூட்டத்தில் இருக்கிறானே, எதிரியோட போர் செய்ய போகிறாங்கல்ல, அந்த நேரத்திலும் கூட நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. ஒரு போர்க்களத்திற்கு போகிறோம்னா அந்த போருக்கு கூட சில அல்லாஹ் தஆலா வரம்புகளை வைத்திருக்கிறான். பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, அல்லாஹ் தஆலா சட்டமாக்கி இருக்கிறான். அப்போ அந்த போர்க்களத்திற்கு இருக்கக்கூடிய அந்த வரம்புகளை எதிரிகள் மத்தியில் இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக நீங்கள் போர் செய்ய சென்றாலும் அங்கே நீங்கள் வரம்பு மீற வேண்டாம். வரம்பு மீறியோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான்? எல்லாவித தியாகத்தை செய்து குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டு, பொருளாதாரத்தை விட்டு நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய செல்கிறேன் என்று செல்கிறானே, அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் சொல்கிறான், நீ போய் சென்று அங்கே போர் செய்யும் பொழுது நீ வரம்பு மீறினால் நான் உன்னை நேசிக்க மாட்டேன். யோசித்து பார்க்கவே முடிய மாட்டேங்க. இந்த வசனங்கள் படித்தோம்னா யோசித்து கூட பார்க்க முடியல. அல்லாஹ்வுடைய பாதையில் பயணம் செய்து போகிறோம், சென்று அங்கே வரம்பு மீறினால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கலைங்க. நான் வரம்புகளை வைத்திருக்கிறேன், இந்த வரம்பை தாண்டி நீ போகக்கூடாது, இந்த வரம்புக்குள்ளே தான் நீ இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நான் எதை கட்டளையிட்டேனோ அதன்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று போர்க்களத்திலும் கூட அல்லாஹ் தஆலா இந்த வரம்புகளை அல்லாஹ் தஆலா விதிக்கிறான். அங்கே கூட நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, மீறினால் நான் உங்களை நேசிக்க மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல் நமக்கு வரம்பு மீறக்கூடிய இருக்கக்கூடிய சில காரியங்களில் சின்ன சின்ன காரியங்கள் நிறைய நமக்கு மத்தியிலே உள்ளே வந்து விட்டது. நமக்கே அறியாமலோ நமக்கே தெரியாமலோ நிறைய விஷயங்கள் நாமும் அல்லாஹ் நமக்கு சொன்ன அந்த விஷயங்களை கட்டுப்பாட்டை மீறி வரம்பை மீறி செல்லக்கூடிய பல வேலைகள் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன செயல்கள் நமக்கே தெரியல, அலட்சியமாக அல்லது வேணுமென்றே அல்லது தெரியாமலோ இது போன்ற வரம்பு மீறக்கூடிய காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய சின்ன சின்ன செய்திகள் என்னவென்றால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், யா அல்லதீன ஆமனு லா யஷ்கர் ஹௌமன் மன் ஹௌமின், நம்பிக்கை கொண்டோரே, மனிதர்கள் செய்யக்கூடிய கேலி, மனிதர்கள் செய்யக்கூடிய கிண்டல், மனிதர் பேசக்கூடிய ஏளனம், ஒருவரை பார்த்து நம்ம பண்ணுறோம்ல, இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவனுடைய ஒரு குடும்பமா அப்படின்னு பேசுகிறோம்ல, அதை பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வரம்பு மீறீங்க. ஆனால் நீங்கள் வரம்பு மீறி பேசக்கூடிய பேச்சுக்கு என்ன நான் சொல்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டும்போது சொல்கிறேன், யா அல்லதீன ஆமனு லா யஷ்கர் ஹௌமன் மன் ஹௌமின், நம்பிக்கை கொண்டு ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை நீங்கள் கேலி செய்ய வேண்டாம். நீங்கள் ஒருவரை பார்த்து ஒரு சமுதாயத்தையோ ஒரு சமூகத்தையோ ஒரு குடும்பத்தையோ நீங்கள் பார்த்து கேலி செய்யாதீங்க. இன்னைக்கு சாதாரணமாக நம்மக்கிட்ட இருக்கல அந்த பழக்கம், இதெல்லாம் வரம்பு மீறுதலுங்கிறான். நீங்கள் செய்யாதீங்க அந்த பழக்கத்தை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அல்லாஹ் தஆலா வரம்பு மீறுதலுங்கிறான். நீங்கள் ஒரு சமுதாயத்தை நீங்கள் கேலி செய்ய வேண்டாம். ஏன்? யஷ்கர் ஹௌமன் மன் ஹௌமின், இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். நீங்கள் யாரை கேலி செய்கிறீங்களோ அவர்கள் உங்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். நம்ம நினைக்கிறோம் அவனை கேவலமாக பார்க்குறோம்,
கேவலமாக வைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை விட அவன் சிறந்ததாக இருக்கக்கூடும். யாருக்கு தெரியும், அவன் உள்ளுக்குள்ளே தொழுகையாளியோ அல்லாஹ் பயப்படக்கூடிய ஏதோ ஒன்று இருப்பான். ஆனால் சொல்கிறான், நீ அவனை கேவலமாக பேசிடாத, நீ அவனை கேவலம் மதிச்சிடாத, உன்னை விட அவன் சிறந்தவராக இருக்கக்கூடும் சொல்லிட்டு சொல்கிறான். அன் யஹூனு ஹைர மின்ஹும் வலா நிசாஅன் மின் நிசாயின், இவர்கள் அவர்கள் சிறந்தவராக இருக்கக்கூடும் சொல்லிட்டு எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி, அல்லாஹ் தஆலா மனிதர்களை சொல்லி காட்டும்போது பெண்களை குறிப்பிட்டு சொல்கிறான். ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பார்த்து விட்டு நீங்கள் கேலி செய்திட வேண்டாம். உங்கள்கிட்ட போய் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட போய் என்ன ட்ரெஸ் இருக்குது, உங்கள்கிட்ட போய் என்ன ஆடை இருக்குது. இன்றைக்கி பெண்கள் மத்தியில் அவங்க ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா அது 4 பேர் காட்டணும், அதில் ஒரு பெருமைப்படணும். இப்படி ஒரு வழக்கம் இருந்தால் உங்கள்கிட்ட எல்லாம் எங்கிட்ட இருக்குது. இது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பெண்கள் மத்தியில் இருக்கும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் அந்த பெண்களை பார்த்து கேலி செய்கிறீங்களே, உங்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும் என்று சொல்லி காட்டுகிறான். நீங்கள் பட்ட பெயரை நீங்கள் சொல்லி அழைக்காதீர்கள். நிசாவுன் ஹைர மின்ஹும் ஒலா தல்மிசு அன்ஃபுசக்கும் ஒலா தன்பிசு வி அல் ஹல்காப், நீங்கள் அவர்களோட சிறந்தோராக இருக்கும் சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் யாரையும் குறை கூற வேண்டாம், பட்ட பெயரில் வைத்து அழைக்க வேண்டாம். ஒருவரை பார்த்து எப்போ பார்த்தாலும் குறைதான், இவன் இந்த மாதிரி இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறான், இதெல்லாம் வரம்பு மீறுதலுங்கிறான். வரம்பு மீறாதீங்க. நீங்கள் சரியாக இருக்கிறீங்களா, உங்களோட அவன் சிறந்தவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பேசாதீங்கிற அல்லாஹ் தஆலா. நீங்கள் குறை சொல்லாதீர்கள், பட்ட பெயரில் வைத்து நீங்கள் அழைக்காதீர்கள், நீங்கள் குத்தி காட்ட வேண்டாம்ங்கிற அல்லாஹ். ஒரு விஷயத்தை பேசும்போது அழகாக பேசிகிட்டு இருப்பாங்க, பேசக்கூடிய வகையில் நமக்கு தான் அவன் பேசுகிறான்னு நமக்கு புரியும். நான் பேசுகிறேன், ஏதோ தப்பாக பேசுகிறேன்னா அவரைத்தான் பேசுகிறேன், என்னை பற்றி தான் பேசிட்டு போகிறான்னு சொல்லி புரிஞ்சிடும். அல்லாஹ் அதை கூட சொல்கிறான். நீ சபையில் இருப்போம், ஒன்றா டீ சாப்பிடுவோம், ஒன்றா சபையில் உட்காந்துருப்போம், ஒன்றா பள்ளிவாசல் இருப்போம். ஆனால் நான் பேசக்கூடிய பேச்சு அவரை குறிக்கிறது என்று அவருக்கு தெரியும், அவர் பேசக்கூடிய பேச்சு எனக்கு தான் குறிக்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் குத்தி காட்ட வேண்டாம். இதெல்லாம் வரம்பு மீறுதல். நீங்கள் வரம்பு மீறி நீங்கள் செய்யாதீர்கள் என்று பாவமான இந்த பெயர்களை கூட பட்டவர்களை வைத்து நீங்கள் அழைக்காதீர்கள். இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அநீதி இழைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறக்கூடியவர்கள். சின்ன சின்ன இது எல்லாமே நம்மளை வட்டமடித்து கொண்டிருக்கிறது, நம்மளை சுற்றி பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை கூட ஒவ்வொன்றாக அல்லாஹ் தஆலா பார்த்து பார்த்து சொல்லுகிறான். எந்த அளவு நம்மகிட்ட பெருமை இருக்குது, ஏதோ நம்மகிட்ட இருக்குன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு அருள், ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான், ஒரு பொருளாதாரத்தை கொடுப்பான், ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பான். அதை வைத்து நம்மக்கிட்ட பெருமை இருக்கிறது. எனக்கு நோயே கிடையாதுங்க, என்ன மாதிரி யாருமே இல்லை, பெருமை. என்கிட்ட இருக்கிற காசு பணம் யாருக்கிட்டையும் இல்லையுமே, ஒரு பெருமை. என்கிட்ட இருக்கிற ஆரோக்கியம் யார்ட்டையுமே இல்லை, பெருமை. எங்கிட்ட இருக்கிற வீடு மாதிரி யார்ட்டுமே இல்லை, பெருமை. எல்லா விதத்திலும் பெருமையாக நடக்கிறானே, அது வரம்பு முதல் செய்யாதீங்கிறான் அல்லாஹ் தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுறான். ஃபதுஹுலு அல் பாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா ஃபலாபிசு மதுவ அல் முத்தஹஃபிரின், நரகத்தின் வாசல் வலையாக நுழையுங்கள் என்று அவர்கள் கூறப்படும், அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவார்கள். யார்? அல்லாஹ் சொல்லி காட்டும்போது பெருமை அடிக்கக்கூடிய தங்குமிடம் அதுங்க. நம்மகிட்ட பெருமை இருக்கான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். நான் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் பெருமை, நான் அணியக்கூடிய ஆடையில் பெருமை, நான் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களில் பெருமை. எனக்கு தேவை பயன்படுத்துகிறேன், அது விஷயம் இல்லை. பயன்படுத்தக்கூடியதை மற்றவனுக்கு குத்தி காட்ட வேண்டும், அவனுடைய கண்ணை உறுத்த வேண்டும், அவன் பாதிக்கப்பட வேண்டும், அந்த பெருமை மக்கள் காட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் பயணம் செஞ்சோன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஹூலு அவ்வாப ஜஹன்னமா, அவன் நரகத்தினுடைய வாசல்கள் வழியாக நுழையணும்னு சொல்லி அவர்களை அழைக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வரம்பு மீறல் என்னென்னா, மார்க்கத்திற்கு முரணான பல சபைகளில் போய் நம்ம பங்கெடுப்பது. இதை பற்றி பேசுவதற்கு பல்வேறு பயான்கள், பல்வேறு சபைகள், எவ்வளோ இடங்களை பேசியிருக்கிறோம். பேசுவதற்கு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கிறது. எல்லாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், மார்க்கத்துக்கு முரணான சபைகளில் போய் உட்காரக்கூடிய வழக்கம். மார்க்கத்துக்கு முரண், இது இல்லை, இஸ்லாத்தில் கிடையாது, செய்யக்கூடாது என்று அறிந்தும் அந்த இடத்துல போய் பங்கேற்பது. அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான்னா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சூர நிசால, வஹத் நஸல்ல அலைக்கும் ஃபி அல் கிதாபி அன் இஸா சமீத்தும் ஆயாத்தில்லாஹி யக்ஃபரு பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவரோடு அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ன? நம்ம போய் பங்கேற்கக்கூடிய திருமணங்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ பல்வேறு வகையான விழாக்கள் ஃபங்க்ஷனுங்கிற முறையில் நடத்துகிறாங்களே மார்க்கத்துக்கு முரணாக, அந்த சபைகள் எல்லாமே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் வசனங்கள் மூலமாக இப்படி தான் செய்யணும், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறான், வரம்புகளை விதித்திருக்கிறான். அப்படி விதித்திருக்கும் போதும் கூட
இவர்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படக்கூடிய அந்த சபைகளில் போய் பங்கேற்கிறாங்களே, அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை வஸ்தஹூ பிஹா ஃபலா தஹூது மஹும் ஹத்தா யஹூது, அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடக்கூடிய வகையில் இருக்கும் வரைக்கும் நீங்கள் போய் அவரோடு நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய வாசனத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலா மஹரை கொடுத்து திருமணம் செய்ய சொல்கிறான், அதற்கு மாற்றமாக நடக்குது. அல்லாஹ் தஆலா திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்று வரம்புகளை வைத்திருக்கிறான், அதற்கு மாற்றமாக நடக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த செய்யக்கூடிய இன்னைக்கு எது புதுசாக புகுந்திருக்கோ அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறாங்க. மார்க்கத்தின் பெயரால் புதுசாக புகுத்துனது ஒன்று, அல்லது மார்க்கம் தடுத்த சில காரியங்கள் செய்யக்கூடிய பழக்கம் ஒன்று. இது எல்லாமே தடுத்த செயல்களில் அவர்கள் நடத்தும் பொழுது, ஒரு விழாவாக கொண்டாடும் பொழுது, குடும்பம் என்கிற ஒரு வகையிலோ, சொந்த பந்தங்கள வகையிலோ அல்ல இரத்த பந்தங்கள வகையிலோ அந்த சபைகளில் போய் நம்ம அமர்வது, சாப்பிடுவது, அவரோட கொஞ்சம் நேரம் போகலன்னா தப்பானிங்கிற மாதிரி கலந்து கொள்வது, இது அல்லாஹ் தஆலா வரம்பு மீறி தான் இருக்கிறான். என்னுடைய வரம்புகளை நீங்கள் பின்பற்ற விட்டுமா இல்லையா? அதற்காக தானே இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. அந்த வரம்புகளை நீங்கள் மீறி விட்டீர்களே, நீங்கள் அந்த சபைகளில் போய் நீங்கள் உட்காராதீர்கள், அமராதீர்கள். ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபி ஹதீஸின் ஹைரிஹி இன்னக்கும் இதன் மிஸ்லூஹும் இன்னல்லாஹ ஜமீயுல் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபி ஜஹன்னம ஜமியா. ஒருவேளை நீங்கள் சென்று அங்கே அமர்ந்து விட்டால், அல்லாஹ் அருளிய வேதம் இருக்கிறதே, அல்லாஹ் அருளியிருக்கிறானே, அந்த வேதத்தை நீங்கள், அந்த வேத வரிகளை நீங்கள் மறுக்கிறீர்கள். மறுக்கக்கூடிய அவர்களை அல்லாஹ் தஆலா மறுமையினால நயவஞ்சகர்கள், நீங்கள் கேள்விப்பட்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு சென்று அங்கே உட்கார்றீங்கன்னா நீங்கள் நயவஞ்சகர்கள். நீங்கள் மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா உங்களை எல்லாரையும் சேர்த்து நரகத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று அல்லாஹ் சூரா நிசால சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு மாற்றமான சபைகளாக அங்கே இருக்க மாட்டோம். எப்படி சொல்கிறான், உமையசில்லாஹ ரசூலுஹு ஓ எத்ததா உதுஹதா யுதுஹில நார ஹாலிதீன ஃபீஹா வலஹுன் அஸாபன் முஹீன். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்து அவனது வரம்புகளை மீறுவோனே அல்லாஹ் நரகத்திலே நுழைய செய்வான். அல்லாஹ்வுக்கு மாற்றமான சபைகள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமான சபைகள், நீங்கள் சென்று அங்கே அமரும் பொழுது, அதில் பங்கெடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை நாளை மறுமை நாளில் நரகத்தில் நாம் நுழைய செய்வோம், அதில் நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீர்கள், இழிவு தரும் வேதனையும் உங்களுக்கு இருக்கிறது. யாருக்கு இது தெரியல? எங்களுக்கு யாராவது தெரியாமல் நம்ம இருக்கிறோமா? தெரியாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்து கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் நமக்கு தெரியாதா? குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு சபைனா அங்கே பங்கேற்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது. அல்லாஹ் அடுத்து போக சொல்கிறான். எப்போ வரைக்கும்? அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் முறை நீங்கள் போகாதீங்க. சொந்த பந்தமாக போங்க, அடுத்த நாள் போங்க, அதுக்கு அடுத்த நாள் போங்க, ஒரு வாரம் கழித்து போங்க. சொந்த பந்தத்தை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. சொந்த பந்தத்தை பிரித்துவான்னு அல்லாஹ் எங்கேயுமே பேசலை. உங்கள் சொந்த பந்தத்தோடு இரு, நீ சொந்த பந்தத்தை அரவணை, உன் தாய் தந்தை நீ அரவணைத்துக்கொள், அது எங்கேயுமே அல்லாஹ் தஆலா எதுவுமே சொல்லலை. என்ன சொல்கிறான்? என்னுடைய வசனங்களை கேலி கூத்தாக்கப்படக்கூடிய அந்த சபையில் நீ போய் அமராத, நீ உட்காராத. நம்ம போகிறோமே, உட்காடுறோமே, சாப்பிட்றோமே, ஏன் என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, என்னுடைய சொந்த பந்தம், ரத்த பந்தம், உறவு நடக்குதா இல்லையா நமக்குள்ள? இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இது என்னுடைய வரம்புகள், என்னுடைய வரம்புகளை நீ மீறி செல்கிறாய். சாதாரண வார்த்தை இல்லை, எல்லாமே வரம்புகள். நீங்கள் கிளம்பி வெளியில் போகணும்னா கண்டிஷன் இருக்குது. பள்ளிவாசல் விட்டு போகணுமா, அல்லாஹ் அதுக்கு ஒரு ரூல் வைத்திருக்கிறான். உள்ளே வரணும் ஒரு ரூல் வைத்திருக்கிறான். வீட்டுக்குள்ளே போகணும் அதுக்கு ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறான். எல்லாமே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வரம்புகள் தான். அதை மீறி செய்யவே முடியாது. அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். ஆனால் பல்வேறு விஷயங்களில் நாம் இந்த வரம்புகளை மீறி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த விதித்த வரம்புகளோடு வாழக்கூடிய மக்களாக கூறிக்கொண்டு என்னுடைய உதவுரை எடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.